ஹாய் மக்களே. ஸோ ஒரு நல்ல ஹெல்தி பன்னீர் ஃப்ராங்கி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரோட ஸ்டஃபிங் பண்ணிக்கணும். அதுக்கு பன்னீர் கட் இட் இன்டு ஸ்மால் க்யூப்ஸ், கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கார்ன் ஸ்டார்ச், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது போட்டு நல்லா கோட் பண்ணி விடுங்க. தண்ணி போட வேண்டாம். தண்ணி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்கிறதே போதுமானது. தேவைன்னா தெளிச்சுக்கோங்க. இதுக்கு கோட் பண்ணுறதுக்கு இதர் பிரெட் க்ரம்ஸ் ஆர் ஓட்ஸை நல்லா க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா கார்ன் ஃப்ளேக்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அழகாக பன்னீரை கோட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் வச்சு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த ஃப்ராங்கிக்கு நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தனி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆயிலில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க. இது டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. பன்னீர் குர்குரேன்னு சொல்லிட்டு ஒரு பாப்கார்ன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் உங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் நல்லா ப்ரெஸ் பண்ணி கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் பன்னீரில் பிடிக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ப்ளெயின் பன்னீர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பன்னீர் ஒன்ஸ் ரெடியானதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ரொட்டீஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக உங்களுக்கு ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா ரிஃபைன்டு ஃப்ளார், அதாவது மைதாவில் பண்ணி தருவாங்க. நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறோம் வீட்டில் பண்ணுறதுனால ஆட்டா வச்சு ஒரு நல்ல பெரிய சைஸ் ரோட்டியாக பண்ணிக்கோங்க. ரோட்டி பண்ணிவிட்டு அது மேலே சாலட்ஸ் ஃபஸ்ட்டு வைக்கணும். சாலட்ஸ் நான் இன்றைக்கி பர்பிள் கேபேஜ், ரெகுலர் கேபேஜ், அனியன்ஸ் அண்ட் கேரட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாலட்ஸில் கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அந்த சாலட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு மைனீஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோட்டீஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மைனீஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ்க்கு பதில் மின்ட் சட்னி கூட யூஸ் பண்ணலாம். மின்ட் சட்னினா அது சாண்ட்விச் சட்னி, த ஒன் விச் வி யூஸ் ஃபார் சாண்ட்விச். அது பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்பவே ஹெல்தி. மைனீஸ் அண்ட் டொமேட்டோ சாண்ட்விச் வச்சதுக்கப்புறம் மேலே சாலட், அதுக்கு மேலே இந்த ஃப்ரைடு பன்னீர் அண்ட் தென் ரோல் இட். இது ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பன்னீர் ஃப்ராங்கி ரெடி. மின்ட் சட்னி வச்சிங்கன்னா இன்னுமே ஹெல்தி. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிபீஸ் அண்ட் ஐடியாஸ் பிடிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லத்தூஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் டைம்.